सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानीकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदये हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् ऋक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादि पुण्यानुमान परम बाहुदान स्मरामि। श्री सद्गुरु महाराज की जय। सकल साधु की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவண யக்ஞத்தில் நாம் வால்மீகி ராமாயணத்தில் ராமாயணத்தை பார்த்துருப்போம். ஸ்ரீமத் பாகவதத்தில் ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம ஸ்லோகம் இல்லாமல் வெறும் தமிழே எளிமையான நடையில் ராமாயணமே லகு, அதனால் லகுவாக நம்ம ஸ்லோகம் இல்லாமல் வெறும் அர்த்தத்தை மட்டும் அப்படியே கதையாக பார்க்கலாம், பாராயணம் பண்ணலாம். ராம 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 ராம. அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீ ராமச்சரிதம் சுகபிரம்மம் சொல்கிறாரு. பரிஷத்துகள் சொல்கிறாரு கதையை. கட்வாங்கனின் மகன் தீர்க்கபாகு, அவனது மகன் அதாவது சூரிய வம்சத்தில் தோன்றின ராஜாக்களை பற்றி சொல்கிறார். அந்த சூரிய வம்சத்தில் தான் ராமரும் தோன்றியிருக்கார். அந்த பரம்பரை அப்படியே சொல்லிட்டு வரும்போது தான் ராமர் கதையை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறார். ஆனால் பாகவதத்தில் சுருக்கமாக இருந்தாலும் அதுவே விஸ்தாரமாக அருமையாக சொல்லியிருப்பார். பார்க்கலாம். பரிசுத்தே சுகாச்சாரியர் சொல்கிறார். பரிசுத்தே கட்பாங்கனின் மகன் தீர்க்கபாகு, அவனது மகன் மிக்க புகழ் வாய்ந்த ரகு மகாராஜன், அவனது மகன் அஜ மகாராஜன். இந்த அஜனின் புதல்வன் தசரதன். தேவர்கள் வேண்டிக் கொண்டவாறே பரபிரம்மஸ்வரூபரான பகவான் சாக்ஷாத் ஸ்ரீ ஹரி தன்னை 4 பாகங்களாக ஆக்கிக்கொண்டு ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகுணன் என்ற 4 பெயர்களுடன் தசரதன் குழந்தைகளாக தோன்றினார். மன்னனே பரிசுத்தே, பிரம்ம ஞானிகளான வால்மீகி, வசிஷ்டர், போதாயனர் முதலிய மகர்ஷிகளால் சீதாபதியான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் திவ்ய சரிதம் பலவாறாக வர்ணித்து எழுதப்பட்டுள்ளது. அந்த பகவானுடைய சரித்திரத்தை நீயும் பன்முறை கேட்டிருக்கிறாய் அல்லவா? பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன் தந்தையான தசரதனது சொல்லை சத்தியமாக்குவதற்காக அரசபோகங்களை துறந்து காடுகள் தோறும் அலைந்தார். அவரது திருவடிகளோ லோக சுந்தரியான சீதா பிராட்டியின் தாமரை போன்ற மென்மையான திருக்கரங்களின் ஸ்பர்சத்தை கூட பொறுத்து கொள்ள முடியாத அளவு மென்மையானது. கோமளமான அந்த திருவடிகளை கொண்டு காடுகள் தோறும் அலைந்தார். கால்கள் அயர்ந்தபோது லட்சுமணனும் அனுமனும் திருவடிகளை பிடித்துவிட்டு திருவடிகளை பிடித்துவிட்டு களைப்பை நீக்கினார்கள். சூர்பனகையின் காதுகளையும் மூக்கையும் கொய்து விருபகரணம் செய்ததால் தன் அன்பு மனைவியான சீதா பிராட்டியை பிரிந்து வாட நேர்ந்தது. இப்பிரிவினால் தோன்றிய சோகத்தால் சினம் ஓங்க இரு புருவங்களும் நெற்றி பொட்டை தொட்டன. இதை கண்டு கடலரசனான வருண பகவானே பயந்து நடுங்கினான். அவனது வேண்டுகோள்படி கடலில் பாலம் கட்டி இலங்கை சென்று காட்டுத்தீ போன்று தீயவர்களான ராவணாதிகளை காட்டுத்தீ வனத்தை சுட்டெரித்த கோசல மன்னன் ஸ்ரீராமன் நம்மை காத்தருளட்டும். அவதான் நக. விஸ்வாமித்திரரது வேள்வியில் லட்சுமணனுடன் வேள்வியை காத்து நிற்கையில் அரக்கர்களில் வீரம் மிக்க மாரிசன் முதலிய அரக்கர்களை கொன்றொழித்தார். மன்னனே, ஜனகரது நகரமான மிதிலையில் உலகிலுள்ள வீரமன்னர்கள் நிறைந்த சபையில்
சீதாதேவியின் சுயம்வர மண்டபத்தில் 300 வீரர்களால் மிகுந்த சிரமத்தோடு இழுத்து வரப்பட்ட பெருமை வாய்ந்த சிவனுடைய ஒப்பற்ற வில்லை கையில் எடுத்து நாணேற்றி ஒரு குட்டி யானை கரும்பை 2 துண்டுகளாக்குவது போல விளையாட்டாகவே அந்த வில்லை 2 துண்டுகளாக முறித்தார். பகவான் திருமார்பை விட்டு பிரியாமல் குடிகொண்டிருக்கும் பெரிய பிராட்டியான திருமகளே சீதை என்கிற திருப்பெயருடன் ஜனகரது மகளாக பிறந்தாள். உயரிய குணம், நல்லொழுக்கம், இளம் வயது, மேனி அழகு, காந்தி ஆகியவற்றில் ஸ்ரீராமனுக்கு முற்றிலும் ஒத்தவள். ஸ்ரீராமனோ சிவதனுசை முறித்து இவளை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் முடித்து அயோத்தி திரும்பும் வழியில் 21 முறை பூமியை சத்திரைகளே இல்லாமல் செய்த பரசுராமரது செருக்கை வேரோடு களைந்தெறிந்தார். தன் தந்தை சிற்றன்னையாகிற பெண்ணிற்கு வசப்பட்டு, அதாவது கைகைக்கு வசப்பட்டு, முன்னர் அளித்த வரங்களை மீற முடியாமல் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு தன்னை வனம் போக சொல்வது அறிந்தும் பிள்ளை பாசத்தினால் தவிப்பது கண்டும் தன் தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற அவரது கட்டளையை தலைவணங்கி ஏற்று மனைவியுடனும் இளையவன் லக்ஷ்மணனும் பின்தொடர வனம் சென்றார். அதற்காக அரசு செல்வம், அன்பான சுற்றம், நண்பர்கள், அயோத்தி ஆகிய அனைத்தையும் உலகில் பற்றற்ற யோகி உலகில் இன்பங்களுக்கு தலைகளுக்கும் காரணமான தன் உயிரை விரும்பாது துறந்து செல்லுமா போலே துறந்து சென்றார். அரசு செல்வம், அன்பான சுற்றம், நண்பர்கள், அயோத்தி ஆகிய அனைத்தையும் உலகில் பற்றற்ற ஒரு யோகி போல உலகில் இன்பங்களுக்கு தலைகளுக்கும் காரணமானது அது அதை விரும்பாது துறந்து சென்றார் ராமச்சந்திரமூர்த்தி. காம தீயின் காரணமாக தூய்மை இழந்து குழம்பி கிடக்கும் மனமுடைய ராவணனின் தங்கை சூர்பனகையின் மூக்கு காதுகளை வெட்டி விரூபகரணம் செய்தார். அதனால் அவரது சகோதரர்களான கரன், தூஷணன், திரிசிரசு ஆகிய மூவரும் 14,000 அரக்கர்களுடன் போரிட வர எவராலும் வெற்றி கொள்ள இயலாத தன் கோதண்டமான வில்லை கொண்டு அவர்களை கொன்றொழித்தார். பின் துன்பங்கள் நிறைந்த தண்டகாவனத்தில் இங்குமங்குமாக சுற்றி அலைந்து துன்பமடைந்தார் சீதையை பிரிந்து. பரிசுத்தே, சீதாதேவியின் அழகு குணங்கள் பற்றி சூர்பனகை வாயிலாக கேட்டறிந்து தசக்கிரியவன் ராவணன் காமவயப்பட்டான். அதனால் அவளை அடைய அற்புதமான அழகான புள்ளிமான் வேடத்தில் மாரிசனை அவளது பர்ணசாலை பக்கம் அனுப்பினான். அந்த மானை கண்டு சீதா பிராட்டி மனம் மயங்கி வேண்ட அதை பிடிக்கச் சென்ற ஸ்ரீராமனை அவன் மெதுவாக வெகு தூரம் அழைத்து சென்றான். ஸ்ரீராமனோ தக்ஷனது வேள்வியில் வீரபத்ர கடவுள் தக்ஷனை வதம் செய்வது போல் அந்த மாரிசனை வதம் செய்தார். ஸ்ரீராமனும் வனத்தில் வெகு தூரம் செல்லவே லட்சுமணனும் ராமனை தேடி வெளிச்செல்ல அப்போது நிற்பதற் போன்று தாழ்ந்தவனான ராவணன் விதேக மன்னன் ஜனகன் திருமகளான ஜானகியை சென்னாய் போல திருடிச் சென்றான். அன்பு மனைவியின் பிரிவினால் ஸ்ரீராமன் தம்பி லக்ஷ்மணனோடு காட்டில் நாற்புறமும் தீனனைப் போல பரிதாபமாக சுற்றி திரிந்தார். பெண்களிடம் அதிக நேசம் கொண்டவனது நிலை இதுதான் என்று எண்ணுமாறு பரிதாபமாக சுற்றி அலைந்தார். தன் பொருட்டு ராவணனோடு போரிட்டு உயிர் நீத்த ஜடாயுவிற்கு ஈமக்கடன்களை செய்தார் ராமனுக்கு உதவி என்று செய்த செயலாலேயே ஜடாயுவின் உலகில் கர்மத்தலைகள் அனைத்தும் தூள் தூளாயின. அதன் பின் கபந்தனை வதம் செய்தார். சுக்ரீவனுடன் நட்பு கொண்டு வாலியை வதம் செய்தார். பின் வானர்களின் உதவியால் தன் மனைவி சீதா பிராட்டி இலங்கையில் இருப்பதை அறிந்து பிரம்மதேவரும் பரமசிவனும் பூஜித்து புகழ்ந்து போற்றும் திருவடிகளை உடைய ஸ்ரீராமபிரான் சாதாரண ஒரு பாமரம் போல நடித்து குரங்கின தலைவனான சுக்ரீவன் மற்றும் அவனது வானர படைகளுடன் சமுத்திரக்கரைக்கு வந்தார்.
3 தினங்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் பட்டினி கிடந்து வேண்டியும் கடல் அரசன் அருள் புரியாதது கண்டு சினந்த பகவான் புருவங்களை நெரித்து கண்கள் சிவக்க கடலை நோக்க அதன் வெம்மையால் கடலுள்ள திமிங்கலம் முதலிய நீர்வாழ் பிராணிகள் மிகவும் கலங்கின. அலைகளின் ஆரவாரம் ஓய்ந்து கடலெங்கும் அமைதி நிலவியது. அப்போது கடலரசன் தன் நிஜ உருவம் ஏற்று பகவானது பூசணைக்குரிய உயர்ந்த பொருட்களை தலையிலே தாங்கி வந்து பகவத் சரணத்தில் தாழ்ந்து வணங்கி கூறினான். எங்கும் நிறைந்து விளங்கும் இறைவனே, ராமா, அறிவிலிகளான நாங்கள் அறிவே வடிவான தங்களது உண்மை நிலையினை எவ்வாறு அறிய இயலும்? தாங்களோ அனைத்து உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவர், அனைத்திற்கும் மூல காரணமானவர். உலகம் எவ்வாறு மாறினாலும் தான் மாறாது அதன் உள்ளிருப்பவர். முக்குணங்களையும் தன் வயம் கொண்ட தாங்கள் சத்துவகுணம் மட்டும் கொண்ட காலத்தில் தேவர்களையும் ரஜோகுணம் மிக்க விளங்குகையில் பிரம்மா முதலிய பிரஜாபதிகளையும் தமோகுணம் ஏற்கையில் தாங்கள் சினத்திலிருந்து பூதகணங்களையும் தோற்றுவிக்கிறீர்கள். வீரரே, தாங்கள் விருப்பம் போல இக்கடலை கடந்து செல்லலாம். விஸ்வவசு முதலியவரின் தீய புதல்வனும் மூவுலகங்களையும் கதறடிப்பவனுமான ராவணனை கொன்று கற்புடைய மனைவியான சீதையை திரும்ப பெற்று கொள்ளுங்கள். இருந்தாலும் தங்கள் புகழ் என்றென்றும் நிலைத்து விளங்க இங்கு கடலில் ஒரு பாலம் கட்டுங்கள். தங்கள் புகழ் என்றென்றும் நிலைத்து விளங்க இங்கு கடலில் ஒரு பாலம் கட்டுங்கள். பிற்காலத்தில் திக்விஜயம் செய்து வரும் அரசர்கள் இங்கு வந்து இந்த அணையை கண்டு தங்களுடைய புகழை பாடுவார்கள். பெருங்குரங்குகள் மலைகளை அடியோடு பறித்து வருகையில் அங்குள்ள பெரிய பெரிய மரங்களும் பாறைகளும் அசைந்தன. அவ்வாறு பெருமலைகள் கொண்டு கடல் மேல் ரகுகுல திலகனான ஸ்ரீராமன் பாலம் அமைத்தார். பின் விபீஷணனது ஆலோசனைப்படி சுக்ரீவன், நீலன், அனுமான் முதலிய வானர சிரேஷ்டர்களுடனும் ஏராளமான வானர படைகளுடனும் லங்கையில் புகுந்தார். சீதா பிராட்டியை தேடும்போது அனுமானால் முன்பே எரிக்கப்பட்டிருந்தது அந்த பட்டணம். வானர மன்னன் சுக்ரீவனது படைகள் இலங்கைக்குள் புகுந்து அங்குள்ள நீராழிகள், விளையாடும் இடங்கள், உணவு கிடங்கு, பொக்கிஷங்கள், வாயில் நிலப்படிகள், கோட்டை கொத்தளங்கள், சபைகள் கூடும் அரங்கம், மாடங்கள், பறவைகள் தங்கும் புறா மாடங்கள் ஆகிய இடங்களை முற்றுகையிட்டன. அங்கு வானர்கள்லாம் வேதிகைகள், அதாவது மேடைகள், கொடிமரங்கள், தங்க கலசங்கள், நார் சந்திகள் ஆகியவற்றை தகர்த்தெறிந்தார்கள். வானர்கள்லாம் யானை கூட்டங்கள் ஒன்று கூடி தாமரை தடாகத்தை அழித்தது போல காணப்பட்டது லங்கா நகரம். இதை கண்ட அரக்கர் குல தலைவனான ராவணன், நிகும்பன், கும்பன், தூம்ராக்ஷன், துன்முகன், சுராந்தகன், நராந்தகன், பிரகஸ்தன், அதிகாயன், விகம்பனன் மற்றும் தன் மகனான இந்திரஜித்து கடைசியில் கும்பகர்ணனையும் போருக்கு அனுப்பினான். அந்த அரக்கர்கள் படையோ கைகளில் வாள், சூலம், வில், விராசம், ருஷ்டி, வேல், அம்புகள், தோமரம், பட்டாகத்தி முதலிய ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் ஏந்தி எதிரிகளால் நெருங்க முடியாதவாறு பயங்கரமாக இருந்தன. அதனால் ஸ்ரீராமனும் சுக்ரீவன், லக்ஷ்மணன், ஹனுமான், கந்தமாதனன், நீலன், அங்கதன், ஜாம்பவான், பனசன் முதலிய வானர் வீரர்கள் பின்தொடர அரக்கர் படையை எதிர்த்தார். ரகுகுல சிரேஷ்டரான ராமனுடைய படைத்தலைவர்களான அங்கதன் முதலியோர் யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை ஆகிய 4 வகை படைகள் அடங்கிய ராவணனது சேனையை தொந்து யுத்தம் என்னும் இருவராய் போரிடும் முறையில் எதிர்த்தனர். மரங்கள், மலைமுகடுகள், கதைகள், பானங்களால் தாக்கினர். அதனால் அரக்கர் சேனை அழிந்தது. இது இயல்புதானே. ஏனெனில் சீதா பிராட்டியை தீண்டியதால் முதலிலேயே அனைத்து மேன்மைகளையும் இழந்த ராவனுடைய சேனைகள்தானே. ஆகவே அவை அழிந்தது நியாயமே. தன் படைகள் அழிக்கப்படுவதைக் கண்ட அரக்க மன்னன் ராவணன் பெரும் சினம் கொண்டு புஷ்பகுமானத்தில் ஏறி ராமனை எதிர்க்க வந்தான். அப்போது இந்திரனின் தேர்பாகனான மாதலி ஒளிமயமான ஒரு உயர்ந்த தேரை கொண்டு வந்து அதில் ஸ்ரீராமனை ஏற்றி கொண்டான். அவ்வாறு தேரில் ஏறி ஒளியுடன் விளங்கும் ஸ்ரீராமனை ராவணன் கூர்மையான பானங்களால் தாக்கினான்.
அப்பொழுது ராமன் ராவணனை கண்டு, அரக்க பதரே, நாங்கள் இல்லாத போது திறந்த வீட்டில் நுழையும் நாய் போல நுழைந்து நீசரான நீ என் மனைவியை திருடிச் சென்றாயே. உன்னை போன்ற வெட்கம் கட்டவன் யார் இருப்பான்? இவ்வாறான வெறுக்கத்தக்க செயல்தான் எவன் செய்வான்? காலத்தை வென்றவன் எவனாவது உண்டா? செய்தவினை பயன் தராமல் சென்றதுதான் உண்டா? இல்லை அல்லவா? அதே போல நீ செய்த தீவினைக்கான பயனை இதோ தடுக்க இயலாத வீரமுடைய நான் தருகிறேன் என்று கூறினார். இவ்வாறு ராவணனை எச்சரித்த ஸ்ரீராமன் ஒரு உயர்ந்த பானத்தை வில்லில் தொடுத்து அவன் மேல் எய்தார். வஜ்ரன் போன்று திண்மை படைத்த அவனது மார்பை வஜ்ராயுதம் போன்ற அந்த பானம் பிளந்தது. அவன் தன் 10 முகங்களிலிருந்தும் இரத்தத்தை கைக்கை கொண்டு விமானத்திலிருந்து கீழே விழுந்தான். புண்ணியம் செய்து விண்ணுலகை அடைந்தவர்கள் தான் செய்த புண்ணியம் குறைந்ததும் திரும்ப பூமியில் வந்து விழுவது போல அவன் தரையில் விழுந்தான். ராவணன் இறந்தவுடன் ஆயிரக்கணக்கான அரக்கிகள் ராவணனது பட்டத்தரசியான மண்டோதரியோடு கூட கதறிக்கொண்டே லங்கையிலிருந்து போர்முனைக்கு வந்தனர். தங்கள் உறவினர்கள் லட்சுமணனது கூறிய அம்புகளால் சின்னாபின்னமாக்கப்பட்டதை கண்டு மார்புகளில் அடித்து கொண்டு அவளது பிணங்களை மார்புடன் தழுவி உரத்த குரலில் கதறி அழுதனர். உலகங்களையெல்லாம் கதறடித்தவரே ராவணா, எங்கள் நாதனே, இன்று நாங்கள் இறந்தவர்கள் ஆனோமே. அந்தோ முன்பொரு சமயம் தங்களிடம் கொண்ட பயத்தால் அனைத்து உலகினரும் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டனர். இன்று தாங்கள் இல்லாததால் பகைவர்கள் இலங்கையை அழித்தொழிக்கின்றனரே. இப்பொழுது இலங்கை யாரை சரணடைந்து காப்பாற்றும்படி வேண்டும்? தாங்களோ அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்றவர். எதில்தான் தங்களுக்கு குறையிருந்தது? ஆனால் தாங்கள் காமவயப்பட்டீர்கள், காமத்திற்கு அடிமையானீர்கள். அதனால் சீதா பிராட்டியின் கற்பின் வலிமையை பற்றி சிந்திக்கவில்லை. அந்த தவறே இன்று உங்களை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டிருக்கிறது. முன்பு தங்களது அன்பு காமத்தால் நாங்களும் இந்த அரக்கர் குலமும் மிக்க மகிழ்வெய்திருந்தோம். ஆனால் இன்றோ இந்த இலங்கையும் நாங்களும் விதவை அடைந்தோமே. எந்த உடல் இன்பத்திற்காக அனைத்தையும் செய்தீர்களோ அந்த உடல் இன்று கழுகுகளுக்கு தீனியாகிறது. மனதார தவறு புரிந்ததால் தங்கள் ஆத்மா நரகத்திற்கு விருந்தாளியாகியது. இவை அனைத்தும் தங்களது மடமையாலும் காம இச்சையாலுமே தானே ஏறுறது. பரிசுத்து கோசல நாடுடைய வள்ளலான ஸ்ரீ ராமபிரான் கூற, விபீஷணன் தன் சுற்றத்தார் அனைவருக்கும் சாஸ்திரங்களில் கூறிய பித்ருமேத முறைப்படி ஈமன் கடன்களை செய்தான். பிறகு ஸ்ரீ ராமபிரான், அதாவது ராமர் சொல்லணும்னா செய்திருக்க மாட்டான். அவன் அண்ணனுக்கு ராவணனை கொல்லி வச்சிருக்க மாட்டார் விபீஷணர். ஆனால் ராமர் திருடமாக கட்டளையிட்டதுனால்தான் அண்ணனுக்கு தேவையான ஈம கடன்கள் எல்லாம் விபீஷணன் செய்தாராம். கோசலை நாடுடைய வள்ளலான ஸ்ரீ ராமபிரான் கூற, விபீஷணன் தன் சுற்றத்தார் அனைவருக்கும் சாஸ்திரங்களில் கூறிய பித்ருமேத முறைப்படி ஈம கடன்களை செய்தான். பிறகு ஸ்ரீ ராமபிரான் அசோகவனத்தில் உள்ள ஆசிரமத்தில் சிம்சுவா மரத்தடியில் அமர்ந்திருக்கும் சீதா பிராட்டியை கண்டார். பிராட்டியோ கணவரது பிரிவால் வாடி இழைத்திருந்தாள். தனது பேரன்புக்குரிய மனைவி சீதா பிராட்டியின் பரிதாப நிலையை கண்ட ராமபிரானின் மனத்தில் காதலும் கருணையும் தோன்றின. தன் அன்பு கணவனை கண்டதால் பிராட்டியின் திருமுகம் மகிழ்ச்சியில் தாமரை மலரென மலர்ந்தது. ஸ்ரீ ராமபிரான் விபீஷனுக்கு அரக்கர் குல தலைமையும் இலங்கை அரசும் ஒரு கற்பகாலம் முடிய நீண்ட ஆயுளையும் அளித்துவிட்டு சீதா பிராட்டியை புஷ்ப விமானத்தில் ஏற்றிவிட்டு தன் சகோதரர்களான லக்ஷ்மணனையும் சுக்ரீவனையும் மற்றும் அனுமனையும் அழைத்து கொண்டு புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டார். இவ்வாறு தந்தை கட்டளைப்படி 14 வருட வனவாச விரதத்தை செவ்வனே முடித்து அயோத்தி வந்தார். அவ்வாறு வருகையில் இந்திரன் முதலிய லோகபாலர்கள் ஸ்ரீ ராமன் மேல் அன்பு பொங்க பூமாறி பெய்தனர். இந்திராதி தேவர்கள் மகிழ்ச்சியோடு ஸ்ரீராமனது திருக்கல்யாண குணங்களையும் திருவிளையாடல்களையும் புகழ்ந்து பாடினர். இதற்கிடையில் பரதன் மரவுரி தரித்து பசுவின் மூத்திரத்தில் சமைத்த யவம் என்னும் தானியத்தை மட்டும் உண்டு சடை தரித்து கட்டாந்தரையில் படுத்துறங்குவது பற்றி
செவியுற்ற ஸ்ரீராமன் அவனது நிலையை நினைத்து கருணையால் மனம் நொந்து வருந்தினார். ஸ்ரீராமன் வருவதை அறிந்த பரதாழ்வான் நகர மக்கள், மந்திரி பிரதானிகள், புரோகிதர்கள் ஆகியோர்களோடு தான் தங்கியிருந்த நந்தி கிராமத்திலிருந்து பாட்டுகள் பாடி சிறந்த வாத்தியங்கள் ஒலிக்க ஸ்ரீராமனது பாதுகைகளை தலையில் தாங்கி தன் தமையனான ஸ்ரீராமனை எதிர்கொண்டு அழைக்கச் சென்றான். வேதமோதும் அந்தணர்கள் தொடர்ந்து வேத மந்திரங்களை பாராயணம் செய்தனர். ஓரங்களில் தங்கச் ஜரிகை வைக்கப்பட்ட கொடிகள் எங்கும் பறந்தன. தங்கம் இழைக்கப்பட்ட பல வண்ண கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கப் புண்கள் அணிந்த அந்த சிந்து தேச குதிரைகள் பூட்டிய தங்கமயமான தேர்களோடு தங்கப்புண்கள் அணிந்த சிந்து தேச குதிரைகள் பூட்டிய தங்கமயமான தேர்களோடு தங்க கவசம் அணிந்த சேனை வீரர்களும் உடன் சென்றனர். நகரத்திலுள்ள வணிகர்கள், சிறந்த தாசிகள், கால்நடையாக வரும் பணியாட்கள் ஆகியோர் அரசர்க்குரிய வெண்கொற்ற கொடை, வெண்சாமரங்கள், சிறியது முதல் பெரியது வரையான சகல மங்கள திரவியங்களையும் எடுத்துக்கொண்டு உடன் சென்றனர். ஸ்ரீராமபிரானை கண்டதும் அன்பால் மனம் கரைய, நாதழுதழுக்க, ஆனந்த கண்ணீர் பெருக பரதன் ஸ்ரீராமனது திருவடிகளில் விழுந்து வணங்கினான். கண்கள் நீர் சொரிய ஸ்ரீராமபிரானது எதிரில் பாதுகைகளை வைத்து இரு கை கூப்பி நின்றான். ஸ்ரீராமபிரான் தன் இரு கைகளாலும் பரதனை தூக்கி வாரி அணைத்து வெகுநேர மார்போடு தழுவி ஆனந்த கண்ணீரால் அவனை நீராட்டினார். பின் ஸ்ரீராமன் சீதை மற்றும் லட்சுமணனுடன் தன் குல பெரியோர்களையும் அந்தணர்களையும் வணங்கினார். மக்கள் அனைவரும் ஸ்ரீராமச்சந்திரனது திருவடிகளில் தலை தாழ்த்தி வணங்கினார்கள். உத்தரகோசல மக்கள் வெகுகாலம் கழிந்து வந்த தங்கள் மன்னனை கண்டு மகிழ்ச்சியில் திளைத்து தங்கள் மேலாடைகளை அசைத்து பூமாரி பெய்து நர்த்தனம் ஆடினர். பரதன் பகவானது பாதுகைகளை ஏந்தினான். விபீஷணன் வெண்சாமரம் வீச, சுக்ரீவன் விசிறி கொண்டு வீச, அனுமன் வெண்கொற்றை கொடையை ஏந்தினார். பரிசுத்தே சத்ருகுணன் கோதண்டத்தையும் இரு அம்புரா துணிகளையும் எடுத்துக்கொண்டான். சீதா பிராட்டி சுத்த தீர்த்தம் நிரம்பிய கமண்டலுவை கையில் ஏந்தினாள். அங்கதன் உடைவாளையும் கரடி அரசனான ஜாம்பவான் தங்க கேடயத்தையும் ஏந்தினர். பரிசுத்த மன்னனே, இவர்களோடு பகவான் ஸ்ரீராமன் புஷ்பமானத்தில் ஏறி அமர்ந்தார். சீதையுடன் அரக்க பெண்டீர்களும் குரங்கின பெண்களும் சூழ்ந்த மாதிரி அமர்ந்தனர். துதி பாடகர்கள் பாடி புகழ்ந்தனர். இவ்வாறு விளங்கும் ஸ்ரீராமபிரான் கிரகங்கள் சூழ உதயமாகும் சந்திரன் போல அழகுற விளங்கினார். இவ்வாறு தன் சகோதரர்கள் மகிழ்ந்து கொண்டாட ஸ்ரீராமன் பெருவிழாவிற்கான அலங்காரங்களுடன் அழகுற விளங்கும் அயோத்திய நகரம் அடைந்தார். தன் அரண்மனைக்குள் சென்ற ஸ்ரீராமன் தன் தாயான கோசலை மற்றுமுள்ள சிற்றனைகளையும் குருநாதர்களையும் வணங்கி ஆசி பெற்று தன்னொத்தவர்களை மார்புற தழுவியும் தன்னை விட சிறுவர்களது வணக்கத்தை ஏற்றும் திரும்ப அவர்களுக்கு ஆசி வழங்கியும் முறைப்படி அவர்களை கௌரவித்தார். சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் ஸ்ரீராமனோடு கூட அனைவரையும் முறைப்படி வணங்கியும் வணக்கம் பெற்றும் எதிர்மரியாதை செய்தனர். உயிர் நீத்த உடலில் திரும்ப உயிர் புகுந்ததும் அவ்வுடல் சடக்கென்று எழுந்திருக்குமா போல தன் புதர்களை கண்ட தாய்மார்கள் மகிழ்ச்சியில் எழுந்தனர். புதர்களை தம் மடியில் ஏற்றி அமைத்து கொண்டு வருத்தம் நீங்கி ஆனந்த கண்ணீரால் நீராட்டினர். குலகுருவான வசிஷ்டர் ரகுகுலத்தை சேர்ந்த மற்ற பெரியவர்களுடன் கூடி ஸ்ரீராமனது சடைமடிகளை திருத்தச் செய்து மகரிஷிகள் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல 4 சமுத்திரங்களின் புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு பட்டாபிஷேகம் செய்தார். இவ்வாறு பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட ஸ்ரீராமன் புத்தாடை புனைந்து நறுமண மாலைகளும் ஆபரணங்களும் அணிந்து கொண்டார். சீதா பிராட்டியும் லக்ஷ்மணன் முதலிய சகோதரர்களும் புத்தாடை புனைந்து நல்ல ஆபரணங்களை அணிந்து கொண்டனர். இவர்களோடு கூட ஸ்ரீராமன் அழகின் எல்லையென திகழ்ந்தார்.
தம்பியான பரதன் ஸ்ரீராமனை வணங்கி வேண்ட ஸ்ரீராமன் சிங்காசனத்தில் அமர்ந்தார். தம்பியான பரதன் ஸ்ரீராமனை வணங்கி வேண்ட அப்போ தான் ஒத்துண்டார். பரதன் மறுபடியும் வேண்டிக் கொண்டதுனால்தான் ஒத்துண்டார் ராஜ்யத்தில் உட்காரத்துக்கு. ஸ்ரீராமன் சிங்காசனத்தில் அமர்ந்தார். மக்கள் தங்கள் வர்ணாசிரமங்களுக்கு ஏற்ற அறநெறிகளிலும் ஆச்சார அனுஷ்டானங்களிலும் ஊக்கமுடன் விளங்கினார்கள். ராமன் மக்களை தந்தை போலிருந்து காத்தருளினார். மக்களும் ஸ்ரீராமனை தங்களுடைய தந்தையாகவே நினைத்து போற்றினர். அனைத்து ஜீவராசிகளையும் மகிழ்விக்கும் ஸ்ரீராமன் அறநெறிகளை நன்கறிந்தவர் ஆதலால் அவரது ஆட்சி திரேதா யுகத்தில் இருப்பினும் கிருதயுகத்தில் உள்ளது போல விளங்கியது. திரேதா யுகத்தில் இருப்பினும் கிருதயுகத்துக்கு சமமாக விளங்கியது. பரத குல திலகமே, அவ்வாட்சியில் காடுகள், நதிகள், மலைகள், பூமி, தீவுகள், கடல் ஆகியன அனைத்தும் மக்கள் விரும்பியதை விரும்பிய வண்ணம் அளிப்பவைகளாக இருந்தன. பொறிப்புலங்களுக்கு எட்டாத ஸ்ரீராமபிரான் செங்கோலோச்சிகையில் எவருக்கும் மன வருத்தமோ உடலில் நோய் நொடிகளோ இருக்கவில்லை. கிழத்தனமோ மனசொருவோ துன்பமோ சோகமோ அது மன வருத்தமோ பயமோ உடல் சொருவோ பெயரளவில் கூட இருக்கவில்லை. இது மட்டுமின்றி இறக்க விரும்பாதவர்களுக்கு இறப்பும் இல்லை. ஏகபத்து விரதனான ஸ்ரீராமன் ராஜரிஷிகளை ஒத்த தன் தூய்மையான ஒழுக்கத்துடன் இல்வாழ்வானது அறநெறிகளை தான் அனுஷ்டித்து காட்டி பிறரையும் அனுஷ்டிக்க வைத்தார். கற்பு கலரான சீதா பிராட்டி கணவனான ஸ்ரீராமரது மனத்தை நன்கறிந்து கொண்டு அன்பு, பணிவிடை, நல்லொழுக்கம், வினயம், அடக்குமுடிமை, நல்லறிவு, வெட்கம் ஆகிய தன் உயர்ந்த குணங்களால் அவரது மனதை கவர்ந்தாள். 11வது அத்தியாயம் ஸ்ரீராம சரிதம் தொடர்ச்சி. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், தர்ஷத்தே பகவான் ஸ்ரீமன் நாராயணனே ஆகிய ராமன் தானே சகல தேவதா ஸ்வரூபரான பரமாத்மாவாக இருப்பினும் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வசிஷ்டரை குலகுருவாக கொண்டு ஏராளமான தட்சிணை வேள்வி பொருட்கள் ஆகியவற்றால் சிறந்த யாகங்களை செய்து பகவானை ஆராதித்தார். அந்த வேள்விகளில் ஹோதா என்னும் ரித்விக்கு கிழக்கு திசையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் தானமாக அளித்தார். அந்த வேள்விகளில் ஹோதா என்னும் ரித்விக்கிற்கு கிழக்கு திசையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் தானமாக அளித்தார். பிரம்மா என்கிற ரித்விக்கிற்கு தென் திசை பகுதிகளையும், அத்வர்யுவிற்கு மேற்திசை பகுதிகளையும், சாமகானம் செய்யும் உத்காதாவிற்கு வடதிசை பகுதிகளையும் தானமாக அளித்தார். இந்த சகல பூமண்டலமும் பற்றற்ற பிரம்மஞானிகளே பெறத்தக்கவர்கள் என்கிற உறுதியுடைய ஸ்ரீராமன் நார்த்திசை பகுதிகளையும் தானம் அளித்த பின் மீதமுள்ள நடுப்பகுதியை குலகுருவான வசிஷ்டருக்கு தானமாக அளித்தார். இவ்வாறு வேள்வியின் போது அனைத்தையும் தானமாக அளித்த ஸ்ரீராமனிடம் மீதம் இருந்தது அவர் அணிந்திருந்த ஆடையும் ஆபரணங்களுமே. இதேபோல் பட்டத்தரசியான சீதா பிராட்டியிடமும் அவள் உடுத்திருந்த தீக்ஷா வஸ்திரமான புடவையும் திருமாங்கல்யமுமே மீதம் இருந்தன. அந்தன சான்றோர்களையே தன் வழிபாடு கடவுளாக கை கொண்டுள்ளது ராமனது தாயன்பை கண்டு குருமார்களும் மற்ற அந்தணர்களும் அன்பினால் மனம் கசிந்து ராமன் அளித்த நாட்டிசை பகுதிகளையும் திரும்பவும் அவரிடமே அழுத்துவிட்டு அந்தன சான்றோர்களை தன் வழிபாடு கடவுளாக கொண்டுள்ள ராமனது தாயன்பை கண்ட குருமார்களும் மற்ற அந்தணர்களும் அன்பினால் மனம் கசிந்து ராமன் அளித்த நாத்திசை பகுதிகளையும் திரும்பவும் அவரிடமே அழைத்துவிட்டு கூறினார்கள், என் இறைவனே, அகில உலக நாயகனே,
தாங்களோ என்றென்றும் எங்கள் இதயத்துக்குள்ளே குடியிருந்து தங்களது ஆன்ம ஜோதியால் எங்களது அறியாமையாகிற அருளை அடர்ந்த இருளை அழித்தொழித்திருக்கிறீர்களே. அப்படி இருக்க தாங்கள் எங்களுக்கு தர இன்னும் என்னத்தான் வேண்டும்? அஞ்ஞான இருள் நீங்கிய ஞானிகளான எங்களுக்கு அஞ்ஞானம் அளிக்கும் இப்பூவுலக நிலபலங்களால் யாது பயன் என்பது கருத்து. தாங்களோ ஞான செல்வம் உலகம் புகழ் சான்றவர்களிலும் உன்னதர், எவருக்கும் தீங்கனை செய்யாத தீங்கனை நினைக்காத முனிவர்கள் தங்கள் திருவடி கமலங்களை தங்கள் இதயத்தில் வைத்து போற்றுகின்றனர். தாங்களோ அந்தன பெருமக்களையே தன் வழிபடும் தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறான ராமனான உங்களுக்கு வணக்கங்கள். ஒரு சமயம் ஸ்ரீ ராமன் மக்களின் உண்மை நிலையை கண்டறிய எண்ணி எவரும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி மாறுவேடம் பூண்டு இரவில் உலா வந்தார். அப்பொழுது ஒருவன் தன் மனைவியை பற்றி கூறுவதை கேட்டார். அடியே துஷ்டையே, நீ ஒரு ஓடுகாலி, நீ மாற்றான் வீட்டிலிருந்து வருகிறாய். கற்பிழந்த உன்னை நான் இனி ஏற்க மாட்டேன். பெண் வித்து பிடித்த ராமன் வேண்டுமானால் பிறரின் வீட்டில் தங்கியிருந்த மனைவியை இசைந்து ஏற்கலாம். ஆனால் நான் அவ்வாறு ஏற்க மாட்டேன். அப்படியே ஒரு சமயம் ஸ்ரீராமன் மக்களின் உண்மை நிலையை கண்டறிய எண்ணி எவரும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி மாறுவேடம் பூண்டு இரவில் உலா வந்தார். அப்போது ஒருவன் தன் மனைவியை பற்றி கூறுவதை கேட்டார். அடியே துஷ்டியே, நீ ஒரு ஓடுகாலி, நீ மாற்றான் வீட்டிலிருந்து வருகிறாய். கற்பிழந்த உன்னை நான் இனி ஏற்க மாட்டேன். பெண் வித்து பிடித்த ராமன் வேண்டுமானால் பிறர் வீட்டில் தங்கியிருந்த மனைவியை இசைந்து ஏற்கலாம். ஆனால் நான் அவ்வாறு ஏற்க மாட்டேன். அறியாமல் இருள் சொந்த முட்டாள்கள் மலிந்து கிடக்கும் இந்த நிலவொலிகள் அனைவரையும் திருப்தி செய்வதென்பது முற்றிலும் இயலாததொன்று. இருப்பினும் பல பேர்கள் வாயிலாக இம்மாதிரியான கூற்றை செவியுற்ற ஸ்ரீ ராமபிரான் அவன் சொல்லுக்கு பயந்து சீதா பிராட்டியை தியாகம் செய்துவிட்டார். பிராட்டியும் காட்டில் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் தஞ்சமடைந்தாள். அப்போது கருவுற்றிருந்த பிராட்டி உரிய நேரத்தில் 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அவர்களே குசன், லவன் என்று பெயர் பெற்றவர்கள். வால்மீகி முனிவர் உரிய காலத்தில் அவர்களுக்கு ஜாதகர்மா முதலிய சடங்குகளை செய்வித்தார். மன்னனை பரிசித்து லக்ஷ்மணனுக்கு அங்கதன், சித்திரகேது என 2 புதல்வர்கள் பிறந்தனர். பரதனுக்கு தக்ஷன், புஷ்கலன் என 2 பிள்ளைகள். சத்ருகுணனது புதல்வர்கள் சுபாகுவும் சுதசேனனும். பரதன் திக்விஜய காலத்தில் கோடிக்கணக்கான கந்தர்வர்களை கொன்றான். அவளது செல்வங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து அரசனான ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்தான். சத்ருகுணன் மது என்னும் அரசனது புதல்வனான லவணாசுரனை வதம் செய்து மதுவனத்தில் மன்னனை பரிசித்து லக்ஷ்மணனும் அங்கதன், சித்திரகேது என 2 புதல்வர்கள் பிறந்தனர். பரதனுக்கு தக்ஷன், புஷ்கலன் என 2 பிள்ளைகள். சத்ருகனது புதல்வர்கள் சுபாகவும் சுதசேனனும். பரதன் திக்விஜய காலத்தில் கோடிக்கணக்கான கந்தர்வர்களை கொன்றான். அவரது செல்வங்கள் அனைத்தையும் எடுத்து வந்து அரசனான ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்தான். சத்ருகுணன் மது என்னும் அசுரனது புதல்வனான லவணாசுரனை வதம் செய்து மதுவனத்தில்
மதுரை என்கிற நகரை நிர்மாணித்தான். கணவனான ராமனால் கைவிடப்பட்ட சீதா பிராட்டி தன் இரு புதல்வர்களையும் வால்மீகி முனிவரிடம் ஒப்படைத்துவிட்டு ஸ்ரீராமபிரானது திருவடி தாமரைகளையே தியானித்த வண்ணம் பூமிக்குள் புகுந்தாள். இதை செவியேற்ற ஸ்ரீராமபிரான் தனது அறிவாற்றலால் சோகத்தை தடுத்து நிறுத்தி எவ்வளவோ முயன்றும் அவரது கல்யாண குணங்கள் திரும்ப மனத்தில் தோன்றியதால் வல்லவரான அவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஸ்ரீராமரது திருவடி தாமரைகளையே தியானித்தவனும் பூமிக்குள் புகுந்தார். இதை செவியேற்ற ஸ்ரீராமபிரான் தனது அறிவாற்றலால் சோகத்தை தடுத்து நிறுத்த எவ்வளவோ முயன்றும் அவரது கல்யாண குணங்களை திரும்ப மனதில் தோன்றியதால் வல்லவரான அவராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆண் பெண்களின் இவ்வுறவு எங்கும் எப்பொழுதும் இதேபோல் துன்பமளிப்பதுவே. எத்தனை பெரியவர்கள் ஆயினும் சரி, இது இப்படித்தான். அவ்வாறு இருக்க உலகில் இன்பங்களில் ஈடுபாடுடைய மனைவி மக்கள் என்கிற தலைக்கு அப்பாற்பட்ட பாமர மக்களை பற்றி கூற வேண்டுமா என்ன? இதன் பின்னும் ஸ்ரீராமபிரான் தொடர்ந்து பிரம்மச்சாரி விரதம் பூண்டு 13,000 வருட காலம் ஒரே தொடராக அக்னிஹோத்திரம் செய்து வந்தார். ஸ்ரீராமன் தண்டகாரண்யத்தில் வசித்த காலத்தில் துளிர் போன்ற எந்த திருவடிகளில் முள்ளும் கல்லும் குத்தி தைத்தனவோ அத்தகைய திருவடிகளை தன்னையே சிந்தித்து வந்திருக்கும் இறையடியார்களின் இருதய கமலத்தில் வைத்துவிட்டு அந்த திருவடிகளை தன்னையே சிந்தித்து வந்திருக்கும் இறையடியார்களின் இதய கமலத்தில் வைத்துவிட்டு தனக்குத்தானே ஒளிந்திடும் பரமாத்மா ஜோதியான வைகுண்டத்தை அடைந்தார். ஸ்ரீராமனோ ஒத்தார் மிக்கார் இல்லாத மாமாயன். அவருக்கு நிகர் அவரே. தேவர்கள் வேண்டிக் கொண்டதால் மானிட திருமேனி தாங்கி வந்தார். அத்திருமணியோ திருவிளையாடலுக்கு என்றே அமைந்தது. இத்தகைய ஸ்ரீராமனுக்கு அஸ்திர சஸ்திரங்கள் கொண்டு கடலில் அணை கட்டுவதும் அரக்கர்களை கொன்றொழிப்பதோ பெரும் புகழுக்கு காரணமாக அமையாது. மாட்சிமை மிக்க அவருக்கு அரக்கர்களை ஸ்ரீராமனு ஒத்தார் மிக்கார் இல்லாத மாமாயன் நிரஸ்த சாமிய அதிசயன். அவருக்கு நிகர் அவரே. தேவர்கள் வேண்டிக் கொண்டதால் மானிட திருமேனி தாங்கி வந்தார். அத்திருமணியோ திருவிளையாடல்களுக்கு என்றே அமைந்தது. இத்தகைய ஸ்ரீராமனுக்கு அஸ்திர சஸ்திரங்கள் கொண்டு உலகில் கடலில் அணை கட்டுவதும் அரக்கர்களை கொன்றொழிப்பதோ பெரும் புகழுக்கு காரணமாக அமையாது. மாட்சிமை மிக்க அவருக்கு அரக்கர்களை வதம் செய்வதில் குரங்களின் உதவி தேவைதானா? அவர்களை சேர்த்து கொண்டதும் ஒரு திருவிளையாடலே. பகவான் ஸ்ரீராமனது தூய புகழ் எல்லா பாவங்களையும் தொலைப்பது. ஸ்ரீராமனையே சரணமடைகின்றேன். ஸ்ரீராமனை தரிசித்தவர்கள், அவரை ஸ்பரிசித்தவர்கள், அவரோடு தொடர்ந்து சென்றவர்கள், அவரிடம் கூட அமர்ந்திருந்தவர்கள் மற்றும் கோசல தேசத்து மக்கள் ஆகிய அனைவரும்
அனைவரும் யோக சாதனங்களால் பெரும் தபசிகளும் யோகிகளும் பெரும் எந்த பெரும்பதமும் வேண்டாம். எந்த பெரும்பதம் உண்டோ அந்த பெரும் பதமான வைகுண்டத்தை அடைந்தார்கள். மன்னனை பரிசுத்து ராமனது ராமனது திவ்யமான சரித்திரத்தை காதால கேட்டு மனதார சிந்திப்பவனுக்கு அமைதியும் மனநிலையும் கிடைக்கின்றன. மேலும் முற்பிறவி கர்ம தலைகள் முழுதும் அழிந்து விடுகின்றன. பரிசுத்து கேட்கின்றான், பகவான் ஸ்ரீராமன் தன்னலில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அம்சபூதர்களான சகோதரர்கள் என் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்? ஸ்ரீஸ்வர் கூறுகிறார், மூலங்களுக்கு ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காதனத்தை அரசுரிமையை ஏற்றுக்கொண்ட பின் தன் சகோதரர்களை திக்விஜயம் செய்வது மூவுலங்களுக்கு ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காதனத்தை அரசுமையை ஏற்றுக்கொண்ட பின் தன் விரோதர்களை திக்விஜயம் செய்வது வரும்படி கட்டளையிட்டார். சிசுவர் கூறுகிறார், மூவுலங்களுக்கு ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காசனத்தை உரிமையை ஏற்றுக்கொண்ட பின் தன் சகோதரர்களை பகவான் ஸ்ரீராமன் தன்னிலையில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அம்சபூதரான சகோதரர் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அவரது சகோதரர்கள், நாட்டு குடிமக்கள், நகரத்து முக்கிய பிரதானிகள் ஆகியோர் ராமனிடம் எவ்வாறு நடந்து கொண்டனர்? மூவுலங்களுக்கு ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காசனத்தை சரச்சுரிமையை ஏற்றுக்கொண்ட பின் தன் சகோதரர்களை திக்விஜயம் செய்து பரிசுத்து கேட்கிறார், பகவான் ஸ்ரீராமன் தன்னிலையில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அம்சபூதரான சகோதரர் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அவரது சகோதரர்கள், நாட்டு குடிமக்கள் மற்றும் நகரத்து முக்கிய பிரதானிகள் ஆகியோர் ராமனிடம் எவ்வாறு நடந்து கொண்டனர்? மூவுலகளுக்கும் ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காதனத்தை அரசுரிமையை ஏற்று கொண்ட பின் தன் சகோதரர்களை திக்விஜயம் செய்து வரும்படி கட்டளையிட்டார். பரிசுத்து கேட்கின்றார், பகவான் ஸ்ரீராமன் தன்னிலையில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அம்சபூதரான சகோதரர் விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்? அவரது சகோதரர்கள், நாட்டு குடிமக்கள் மற்றும் நகரத்து முக்கிய பிரதானிகள் ஆகியோர் ராமனிடம் எவ்வாறு நடந்து கொண்டனர்? ஸ்ரீ சுகர் கூறுகிறார், மூவுலங்களுக்கு ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காதனத்தை அரசுரிமையை ஏற்றுக்கொண்ட பின் ஸ்ரீசுகர் கூறுகிறார், மூவுலங்களுக்கு ஒப்பற்ற தலைவரான ராமபிரான் சிங்காதனத்தை அரசுரிமையை ஏற்றுக்கொண்ட பின் தன் சகோதரர்களை திக்விஜயம் செய்து வரும்படி கட்டளையிட்டார். தன் குடிகளுக்கு தன் இயல்பு நிலையை தன் நடத்தையின் வாயிலாக உணர்த்தி கொண்டு தன் பணியாளருடன் அயோத்திக்கு கண்காணித்து வந்தார். அயோத்தி நகர சாலைகள் நறுமண சந்தன நீராலும் யானைகளுடைய மத நீராலும் நனைந்திருந்தன. இது தங்கள் தலைவரான ஸ்ரீராமனை கண்டு அந்த நகரம் மிக்க மகிழ்ச்சி கொண்டு ஆனந்த கண்ணீர் பெருக்கி குளிர்ந்ததோ என்னும் அப்போலே இருந்தது. திருமாளிகைகளின் மேல் மாடிகள், கோபுரங்கள், சபைகள், மண்டபங்கள், கோவில்கள்,
அங்கு கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. பாக்கு கழுகு கொலைகள், செவ்வாழை மரங்கள், நல்ல பட்டு துணிகளால் தைக்கப்பட்ட பட்டிகளை கொடித்தோரணங்கள் கட்டப்படும். கண்ணாடிகள், பட்டு துணிகள், நறுமண மாலைகள் முதலிய மங்களப் பொருட்கள் வைக்கப்பட்டும் உற்சவ காலங்களில் கட்டப்பட்டும் அயோத்தி நகர சாலைகள் நறுமண சந்தன நீராலும் யானைகளுடைய மத நீராலும் நனைந்திருந்தன. இது தங்கள் தலைவரான ஸ்ரீராமனை கண்டு அந்த நகரம் மிக்க மகிழ்ச்சி கொண்டு ஆனந்த கண்ணீர் பெருக்கி குளிர்ந்ததோ என்னுமா போல இருந்தது. திருமாளிகளின் மேல் மாடிகள், கோபுரங்கள், சபைகள், மண்டபங்கள், கோவில்கள் ஆகிய இடங்களில் தங்க கலசங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆங்காங்கே கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. பாக்கு கமுகு கொலைகள், செவ்வாழை மரங்கள், நல்ல பட்டு துணிகளால் தைக்கப்பட்ட பட்டிகைகள், கொடி தோரணங்கள் கட்டப்பட்டும் கண்ணாடிகள், பட்டு துணிகள், நறுமண மாலைகள் முதலிய மங்களப் பொருட்கள் வைக்கப்பட்டும் உற்சவ காலங்களில் கட்டப்படும் மாவிலை தோரணங்கள், முன் தலைவராசல் தோரணங்கள் ஆகிய கட்டப்பட்டும் நன்கு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நகரத்து பிரமுகர்கள் தங்கள் கைகளில் ராமனுக்கு அளிக்க வேண்டுமென காணிக்கைகளை ஏந்தியவனும் ராமனிடம் வந்து வாழ்த்தி வணங்கி, எம்பெருமானே, முன்பு வராக அவதாரம் எடுத்து சமுத்திரத்தில் மூழ்கிய இப்பூமியை வெளியே கொண்டு வந்த தாங்கள் தான் இன்று இந்த பூமியை காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள். இதற்குள் வெகு வருடங்களுக்கு பின் ராமன் அயோத்திக்கு வருவதை கேள்வியுற்ற அயோத்தி நகர மக்கள், ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவரை காணும் ஆசையால் வீட்டு வேலைகளை மறந்து உயர்ந்த மாடிகளில் ஏறி நின்று காண தவிட்டாத ஆறாவமுதனான கமலக்கண்ணனை ராமனை கண்டு கொண்டே இருந்தும் திருப்தி அடையாது தங்கள் கண்களால் பார்த்த வண்ணம் மலர் மாறி பெய்தார்கள். பகவான்மார்களுக்கு காட்சியளித்து கொண்டே தம் முன்னோர்கள் தங்கி செங்கோலோச்சிய தன் அரண்மனையை சென்றடைந்தார். அங்கு என்றுமே குறையாத நிறை செல்வங்கள் அடங்கிய பொக்கிஷங்கள், விலைமதிக்க முடியாத ஏராளமான உபகரணங்கள் நிரம்பியிருந்தன. பவழங்களால் அமைக்கப்பட்ட மேடைகள் மற்றும் வாசல்கள், வைடூரியம் பதிக்கப்பட்ட கம்பங்கள் வரிசையாக இருந்தன. தலங்களும் மரகத பச்சை கற்கள் பதிக்கப்பெற்று தூய்மையாக விளங்கின. சுவர்கள் படிக கற்கள் ஆனவை. ஆகவே எங்கும் ஒளிமயம். பல வண்ண மாலைகள், கொடிகள், துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மேற்கூரை விதானங்கள், இரத்தன மணிகளின் ஒளி, தூய்மையான அறிவு போல் ஒளிரும் நன்முத்துக்கள் கண்டார் விரும்பும் அழகிய இன்பம் தூய்க்க ஆகும் பொருட்கள், நறுமணம் கமழும் தூபங்கள், நெய் விளக்குகள், புஷ்பங்கள், ஆபரணங்கள் ஆகியவைகளால் அத்திருமாளிகை நன்கு அழகு செய்யப்பட்டிருந்தது. நறுமணம் கமழும் தூபங்கள், நெய் விளக்குகள், புஷ்பங்கள், ஆபரணங்கள் ஆகியவற்றால் அத்திருமாளிகை நன்கு அழகு செய்யப்பட்டிருந்தது. புன்னகைகளையும் கண்டு நகைக்கும் தேவர்களை ஒத்த பெண்டிரும் ஆடவரும் ராமனுக்கு பணிவிடை புரிந்தனர். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆத்மாராமன் தங்கள் இதயத்திலேயே பகவானை கண்டு மகிழும் ஞானிகளுக்கெல்லாம் முன்னிற்பவர் அந்த ஸ்ரீராமன் தன் உயிரிலும் சிறந்த அன்பு மனைவி சீதா பிராட்டியுடன் அந்த திருமாளிகையில் விளையாடி மகிழ்ந்தார்.
ஆடவர் பெண்டிர் விலங்கு என்கிற பேதமின்றி உயிர் பிராணிகள் எல்லாம் அந்த ராமனுடைய உயிர் போன்ற தளிர் போன்ற மென்மையான திருவடி தாமரைகளை மனத்தில் இருத்தி தியானம் செய்கின்றன. ஸ்ரீராமன் அறநெறிகள் சிறிதும் பிழையாது பல்லாயிரம் ஆண்டுகள் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்றவாறு இன்பங்களை துய்த்து வந்தார். இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயம் முடிச்சிட்டு இப்போ ராமோதர் சரித்திரம் பூர்த்தி அடைந்தது. ராம 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 ராம. ஆடவர் பெண்டிர் விலங்கு என்கிற பேதமின்றி உயிர் பிராணிகள் எல்லாம் அந்த ராமனுடைய தளிர் போன்ற மென்மையான திருவடி தாமரைகளை மனத்தில் இருத்தி தியானம் செய்கின்றன. ஸ்ரீராமன் அறநெறிகள் சிறிதும் பிழையாது பல்லாயிரம் ஆண்டுகள் அந்தந்த பருவங்களுக்கு ஏற்றவாறு இவர் இன்பங்களை துய்த்து வந்தார். ராம 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 ராம.